இங்கேருந்து ரெடி காலையிலே எழுந்திரிச்சு பாலை வாங்கி டிஃபனை ரெடி பண்ணி அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அவங்களுக்கும் கொடுத்துட்டு மாமனார் மாமியார் காஃபியை கொடுத்துட்டு அந்த பசங்களை அவசர அவசரமாக போய் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தால் அவங்க புருஷன் ஃபோன் பண்ணி சாவியை மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதையும் தூக்கி போட்டுறாங்க. அவங்க மாமியாருக்கு மருந்து தடவி விட்டுட்டு இவங்களும் போய் ஒரு மேக்கப் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காசையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு துணியை துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மளிகை சாமான்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ஈவினிங் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நைட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு இவங்க மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு நைட்டு தலைவலியில் தைலத்தை தேய்ச்சிட்டு படுக்கிறாங்க. இப்படியே இவங்க நாள் ஓடுது. அடுத்த நாள் புருஷன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரேன்னு சொன்ன உடனே ஈவினிங் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாரு, உங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்களே, நீங்கள் சமாளிப்பீங்கன்னும் போது அவள் உதட்டுக்கு சாயம் பூசுறதை வச்சு என்ன காசு வந்துட போகுது, நான் தான் இந்த வீட்டையே பார்த்துக்கிறேன்னு உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களும் தனியாக உள்ளே போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க புருஷன் அப்படி பேசினதுலேருந்தே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. ஒரு நாள் இவங்களும் புருஷன்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் ஒரு மாதம் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலான்னு, லீவ் கிடைக்கல அப்புறமா போகலாம், நீங்களாம் இல்லை நான் மட்டும் தனியாக கோவாக்கு போகிறேன்னும் போது எதுக்காக போகிற, நீ தான் டெய்லி வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் தான் இருக்கேன், இந்த வீட்டை விட்டு போகணுன்னு தான் எனக்கு இருக்குது அப்படின்னும் போது இவரும் என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்குறேன்னும் போது ஆமாம் நான் மேக்கப் போட்டு உதட்டுக்கு சாயம் போட்டு தானே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன்னும் போது சரி நான் ஜோக்கு தான் பண்ணேன், தெரியாமல் பேசிட்டேன்னு இவர் சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, நான் ஜோக் பண்ணல, நான் நிஜமாவே டூர் போயிட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பொண்டாட்டி சும்மா தான் பேசியிருப்பான்னு இவர்கிட்ட போனால் இல்லை நான் வெள்ளிக்கிழமை டிக்கெட்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ புருஷனா அவங்க 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறாரு. அப்போ தான் அவருக்கு கஷ்டம் புரியுது. ஈவினிங் எல்லாரும் உட்காரும் போது மாமனார் சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக போயிட்டு வாமான்னு. மாமியார் கேட்குறாங்க, அப்போ யார் வீட்டை பார்த்துப்பான்னும் போது வீட்டை எல்லாருமே பார்த்துப்பாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கன்ஃபார்ம் போயிட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. பசங்களுக்கு நம்மளுக்கு யார் ஹோம்ஒர்க் சொல்லி தருவா, நல்ல சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமனார் மாமியாரும் மாத்திரைலாம் எடுத்து கொடுக்கணும், நமக்கு டிவியில் சேனல்லாம் யார் மாற்றி கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. புருஷங்காரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஊருக்கு தேவையான எல்லா பொருளையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் இல்லாமல் எல்லாருமே உட்காந்து வீட்டு கணக்கை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதத்துக்காக. அப்போ தான் அவங்க புருஷனுக்கு தெரியுது அவர் வாங்குற சம்பளத்தில் பாதி கூட இதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் ஆகி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறாரு, நான் உன்னை தப்பாக பேசிட்டேன், நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, இந்த குடும்பத்தை நீ தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை தடுக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை, நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழுகுறாரு. இவங்களும் அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் குடும்பமாக சேர்ந்து அவங்க ஒய்ஃபையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் கார் ஏறி போயிடுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பசங்களை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்த்தா கதவு திறந்தா அவங்க ஒய்ஃப் வாசலில் வந்து நிற்கிறாங்க. அவங்கள விட்டு போகணும்னு தான் எனக்கு நினைக்கிறேன், ஆனால் அவங்க எல்லாரையும் என் குடும்பத்தை விட்டு எனக்கு போக மனசே கிடையாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே இவங்களும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கூட்டு போகிறேன்னு போது புருஷன் சொல்கிறாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, நான் சமைக்கிறேன்ட்டு உள்ளே போனால் அவங்க பசங்களும் மாமியாரும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட போகிறாங்க. அவங்க புருஷன் சொல்கிறாரு, நாளிலேருந்து நானே பால் வாங்கிட்டு வரேன், அப்பாவுக்கு நானே மருந்து வாங்குறேன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா போதும், நான் ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க.